Hello friends, this is Gautam. Welcome to our Rail Goal channel. RRB NTPCக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி என்னால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் சிலபஸ்ஸு, நான் யூஸ் பண்ண புக்ஸு, மார்க் டெஸ்ட் அண்ட் டெய்லி டெஸ்ட் போட்ட ஆப்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் அண்ட் ஃபைனலாக மை ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரயில்வேல ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை கிளியராக பார்க்கணும். சிலபஸில் டாபிக் வைஸ் கவர் பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸில் பேசிக்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை கற்றுக்கோங்க, ஆனால் எக்ஸாமில் ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ண பழகிக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்லாம் கூட எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிடலாம், ஆனால் ஜிகேல நிறைய டாபிக் இருக்கே, ஸோ அதை எப்படி ஆரம்பித்து கவர் பண்ணலான்ற கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அதுக்கான ஒரு சில டிப்ஸு அண்ட் ஆல்சோ மேக்ஸ் ரீசனிங்கும் ஈஸியாக ஷார்ட்கட்டோடு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். என்டிபிசியை பொறுத்தவரை சிபிடி 1ல் மேக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின் வரும். சிபிடி 2ல் மேக்ஸில் 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் வரும். சிபிடி 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் போதும். சிபிடி 2 சேம் சிலபஸ் தான், என்ன எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ ஆஃப்டர் சிபிடி 1 நல்லா ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டடீஸை சேம் டச்சில் வச்சுருந்தாலே போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நான் சிபிடி 1ல் ஒன்றும் பெரிய ஸ்கோர் வாங்கலை, ஆனால் சிபிடி 2 எக்ஸாம் தள்ளி போக போக என்னோடய ப்ராக்டிஸ் அண்ட் எஃபிஷியன்சியை முடிஞ்சளவு ஏற்றுனேன். நிறையா பேர் சிபிடி 2 எக்ஸாம் வைக்க டைம் எடுக்குதே அப்படின்னு லெத்தாஜிக்காகவும் ரெகுலர் டச்சையும் விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே நமக்கு சிபிடி 2க்கு கை கொடுக்க போகிறதே கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் தான். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக்ஸு படிக்கலான்னு பார்க்க போகிறோம். சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 6th to 10th புக்கை படிங்க. அதுலேயும் புக் பேக்கில் ஃபில்லப் சூஸு அது, அப்புறம் உள்ள பிங்க் கலர்லேயும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கணும். அப்புறம் உள்ளேயே டேபுலேஷன்ஸ், அதெல்லாம் மெயினாக பார்க்க வேண்டியது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் டாபிக்ஸு லாஸ்ட் என்டிபிசியில் கேட்டதை அனலைஸ் பண்ணி அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் ஒய்சிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் ஆர் பிடிஎஃப்ஸ், அதுவும் நல்லாயிருக்கும், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிகேக்கு லூசன்ட் ஆர் அரிஹண்ட், இதில் ஏதாவது ஒன்று ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கொடுத்த புக்கு, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக லூசன்ட்லேயே பேக் சைடு ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் 6th to 10th தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு பேசிக்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் யூடியூப் சேனலை பாருங்கள். தென் ஒய்சிடி ரீசைங் அண்ட் மேக்ஸ் புக்ஸ் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துக்கோங்க. அடுத்து டெய்லி 10 minutes குவிஸ் டெஸ்ட் புக் அட்டாவில் ப்ரொவைட் பண்ணுறதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுங்க. அதை ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் 1 மார்க் போச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த 1 மார்க் நீங்கள் மிஸ் பண்ணுறது உங்களை மெரிட் லிஸ்ட்டில் 1000 பேருக்கு பின்னாடி தள்ளுற அளவுக்கு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட்டுக்கு 30 days முன்னாடி இருந்தே டெய்லி 2 full மார்க் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. அந்த எக்ஸாம்ஸை பைஜூஸ் அண்ட் டெஸ்ட் புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டெஸ்ட்டு போடுறத விட அதை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் தான் நீங்கள் நிறைய நியூவாக லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கு அதிகமாக டைம் ஒதுக்குங்க. அடுத்து நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்கு வீக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நல்லா லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் புக் பைஜூஸில் போடுவாங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது எண்ட் ஆகிரும், அதையுமே மிஸ் பண்ணாமல் போடுங்க. அது மூலிமா கரண்ட் காம்படிஷனில் நம்ம ரேங்கிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக கொஸ்டின்ஸ் ரீசன்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அட்டாவில் டெய்லி 10 to 15 நியூஸ் இருக்கும், அதை படிச்சிருங்க. தென் கேரியர்ஸ்களோட வீக்லி பிடிஎஃப் அதையும் பார்த்துருங்க. அது போக அதிலே குவிசஸ் இருக்கும், அதை மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. இதில் ப்ரீவியஸ் இயர்க்கான லெவல் 2 அண்ட் லெவல் 5 சிபிடி 2 கட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தென் இது லெவல் 6க்கான சிபிடி 2 கட் ஆஃப். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு கிடைச்ச ஸ்கோர்ஸ் இதெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன் அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நானும் காலேஜ் முடிச்சதும் டேரெக்டாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல, 3 years அப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் கரெக்டான வேலை படிச்சிங்கன்னா ஷார்ட் டைமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் யூடியூப்பில் அடுத்த எல்லா டாபிக்ஸ்க்கும் ஷார்ட்கட்டோட வீடியோஸ் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. All the best friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Royal Gold channel.